ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடோட சேம் டே தான், இன்னும் முடியாம அங்கங்க ஒவ்வொரு சீன் வந்து நடந்துட்டு இருக்கு. விஜய், காவேரி, கங்கா 3 பேருமே சாரதாம்மா கிட்ட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருந்தா கூட போதும். பிகாஸ் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போனீங்களா ஒரு 1 வீக் மாதிரி, எங்கேயாவது போய் சைன் பண்ணீங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க. சாரதாம்மா வந்து தெளிவா சொல்றாங்க, அப்ப நடந்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு, ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ணல, நான் எங்கேயும் சைனும் பண்ணல அப்படின்னு. ஸோ அட்லீஸ்ட் போட்டோஸ் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக எடுப்பாங்க. வீடியோ எடுக்கலனா கூட ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சிருப்பாங்களே. ஸோ எங்கே அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எவிடன்ஸ்லாம் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கூட எதுவும் எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் கங்காவுக்கே கோவம் வந்துடுது. நீங்கள் என்ன கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியேவா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? 30 வருஷம் முன்னாடினா எல்லார் வீட்லையுமே அந்த ஆல்பம்லாம் இருக்க தானே செய்யுது அப்படின்னு சொல்லும் போது தான் ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி வந்து இப்போ வீடை காலி பண்ணுங்கன்னு அராஜகம் பண்ணார் இல்லையா, அப்போ வந்து அதுவுமே போய் உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சாரதாம்மா சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவங்கள வந்து நம்மளால வெளியே அனுப்ப முடியாது, ஏன்னா அவங்க சைடு தான் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு எவிடன்ஸ் அப்படின்ற மாதிரி விஜயுமே வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. பட் அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேரும், அதாவது விஜய், காவேரி, கங்கா 3 பேரும் உட்காந்து யோசிக்கும் போது விஜயும் காவேரியும் பேசுற விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான டவுட் வந்து கிரியேட் பண்ணது. மெயினா நம்ம காவேரிக்கு, இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாத்துலயுமே வந்து அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா பின்னாடி யாராவது இருக்கணும், ஏன் பசுபதி இருக்கக்கூடாது அப்படின்ற டவுட். நம்ம எல்லாரும் நினைச்ச விஷயம் எல்லாம் ஃபேக் ஃபேமிலி அப்படின்ற டவுட் வந்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க ஃபேக் ஃபேமிலியே கிடையாது போல. ஏன்னா இன்னைக்கு பாட்டி வந்து சிந்துவையும் அந்த கிருஷ்ணாவையும் பார்த்து ஒரு மாதிரி மனசு உருகி அவங்க பேசுறாங்க. ஏன்னா என்னோட கோவம் என்னதான் அவங்க மேலாம் இருந்தாலும் உங்களையும் என்னால் வந்து பிரித்து பார்க்க முடியல, எப்படி காவேரி கங்காலாம் எனக்கோ அதே மாதிரி தான் நீங்களும் எனக்கு பேரம் பேத்தி அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணாவுடைய கண்ணை பார்க்கறதுக்கு அப்படியே அவங்க அப்பா கண்ணு மாதிரியே இருக்குன்னு வேற பாட்டி வந்து ஃபீல் பண்ணுது. காவேரிக்கு பசுபதி மேலே டவுட் வருது, அவர் தூண்டி விட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்களோட. ஏன்னா வீட்டோடைய மொத்த மதிப்பு பாத்தீங்கன்னா 2 கோடி போல. ஏன்னா அதை பாதியா ஷேர் பண்ணா 1 கோடி அவங்களுக்கு போகும். அதே மாதிரி நம்ம தோட்டத்தையுமே வந்து அதுக்கப்புறம் அவங்க ஷேர் கேட்டாங்கன்னா 13 lakhs கிட்ட அவங்களுக்கு போகும். இதெல்லாம் நமக்கு வந்து கொடுக்க அவங்களுக்கு இன்னும் ஆசை அதிகமாகி பணம் தான் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காவேரியுமே சொல்றாங்க. ஈவன் கங்காவுமே வந்து என்னுடைய நகையை வச்சுதான் வீடையே மீட்டோ, அதெல்லாம் ₹1 கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவா சொல்றாங்க. விஜய் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இப்போதைக்கு திங்க் பண்ண வேண்டாம், அதை என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ மேபி பின்னாடி பசுபதி இருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு குட்டி ஹிண்ட் மாதிரி இன்னைக்கு காவேரிக்குமே டவுட் வரா மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஃபேக் ஃபேமிலி கிடையாது, இவங்க பின்னாடி இருந்து இவங்க எல்லாரையும் வந்து வழி நடத்துறது பசுபதியா இருக்கலாமோ அப்படின்ற ஒரு பெரிய டவுட் வந்து காவேரிக்கு வந்தாச்சு. அண்ட் ஃபைனலி தாத்தா, பாட்டி, சித்தி, உண்மையாவே விஜய் வந்து ரொம்ப பாவம். ஆல்ரெடி முத்துமலர் குடும்பம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, மற்ற எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும். அதையும் தாண்டி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பாட்டி, தாத்தா, சித்தி இவங்களையும் டெய்லி சமாளிக்கணும். ஏன்னா தாத்தாவுமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல விஜய் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அவர் மனசுலயுமே வந்து நம்ம விஜய் கஷ்டப்படக்கூடாது, டெய்லி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தினாலதான் சித்தி, பாட்டி அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ விஜய் வந்து ஒன்ஸ் அகைன் அதே தான் திரும்பி சொல்றாரு. இந்த விஷயத்த என்னால விடவே முடியாது, காவேரியே வேற மாதிரிலாம் அவரால் பார்க்க முடியாது இல்லையா. அதுதான் ஒரு செகண்ட் அவங்களுக்கு புரிய வச்சு பாட்டியுமே வந்து லாஸ்டா சிரிக்க வச்சு அந்த ஃப்ரேமே வந்து விஜய் சிரிக்கிற மாதிரி தான் எண்டாச்சு. அண்ட் நாளைக்கு எபிசோடோட ப்ரிவியூல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடிட்டர் ஷேர் பண்ண அந்த காலில் அந்த ஹாட் வாட்டர் ஒத்தடம், அப்புறம் அந்த காலில் மசாஜ் பண்ணி விடுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இருக்கு. ஸோ அதை வந்து இன்னைக்கு நைட்டு நம்ம எடிட்டர் ஷேர் பண்ணிட்டு வரும் போல மறந்து நேற்றுக்கே ஷேர் பண்ணதுனால தான் இமிடியேட்டா டெலிட் பண்ணிட்டாரு. பட் எனிவேஸ் பேக்ரவுண்ட்ல இளையராஜா சாங் சீன் கண்டிப்பா பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.